அனைவருக்கும் வணக்கம். பண்டைய தமிழ் மன்னர்களான சேரர், சோழர், பாண்டியர்களுக்கு உரிய வில், மீன், புலி போன்ற சின்னங்கள் எப்படி அவர்களின் அடையாளமாக இருந்ததோ அதேபோல் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு 1956ஆம் ஆண்டு மெட்ராஸ் ஸ்டேட் என்று அழைக்கப்பட்டது தமிழகம். அப்போது தமிழ்நாட்டுக்கு உரிய சின்னங்கள், அடையாளங்கள் அனைத்திற்கும் மாநிலங்களில் உரிமைக்கு வழிவகுக்கப்பட்டது. அந்த வகையில் தமிழ்நாட்டின் பெருமைகளை உயர்த்தும் வகையில் தமது சின்னங்கள் விளங்கின. அவற்றின் தொகுப்பினை இந்த பதிவில் காணலாம். முதலாவதாக தமிழக அரசின் சின்னமாக உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் கோபுரம். தமிழக அரசின் சின்னமாக ஸ்ரீரங்கத்தில் உள்ள 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றாக திகழும் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் கோபுரம். இந்த கோபுரம் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய உயரம் கொண்ட கோபுரங்களில் ஒன்று. 11 நிலைகளை கொண்ட இந்த கோபுரம் 192 அடி உயரமாகும். இரண்டாவதாக தமிழகத்தின் பறவை மரகதப்புறா. தமிழகத்தின் மாநில பறவையாக கருதப்படுவது மரகதப்புறா அல்லது பச்சை புறா ஆகும். இந்த பறவையின் அறிவியல் பெயர் கல்கோபாஸ் இண்டிகா. இந்த பறவை தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்தோனேஷியா மற்றும் ஆஸ்திரேலியா வரையிலும் காணப்படுகிறது. இந்த வகை பறவை இனங்கள் மழைக்காடுகள், சதுப்பு நிலக்காடுகள் மற்றும் அதையொட்டி உள்ள புதற்காடுகளில் காணப்படுகின்றன. மரகதப்புறா மைனாவை விட பெரியது. இப்பறவையின் சிறகுகள் மரகத நிறத்தில் இருப்பதால் இதற்கு மரகத பறவை என பெயரிடப்பட்டுள்ளது. மூன்றாவதாக தமிழகத்தின் விலங்கு வரையாடு. தமிழக மாநில விலங்காக வரையாடு விளங்குகிறது. இதன் அறிவியல் பெயர் ஹைலோசிரியஸ். இந்த வகை வரையாடுகள் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் காணப்படுகிறது. கடல் மட்டத்திலிருந்து 3500 அடி உயரத்தில் இருக்கும் மலைக்காடுகளில் மட்டுமே இவ்வகையாடுகள் காணப்படும். வரையாடுகள் கூட்டமாக வாழும் பண்பு கொண்டவை. தமிழகத்தில் ஆனைமலை, வால்பாறை போன்ற இடங்களில் சில நூறளவிலான வரையாடுகள் வாழ்ந்து வருகின்றன. வரையாடுகள் செங்குத்தான பாறைகளில் மட்டுமே வாழும். பாறைகளுக்கு அருகே உள்ள புல்வெளிகளில் மேய்ந்துவிட்டு பாறை இடுக்கில் உள்ள குகைகளில் தங்கும். இவை மிகவும் கூச்ச சுபாவம் கொண்டவை. மனிதர்களை விட்டு விலகி இருப்பதையே விரும்பும். நீலகிரியில் உள்ள முக்குருத்தி தேசிய பூங்காவில் வரையாடுகள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. நீலகிரி, ஆனைமலை, கொடைக்கானல், மேல்பழனி, ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் சேர்த்து 100க்கும் குறைவான ஆடுகள் தான் இருக்கின்றன. நான்காவதாக தமிழகத்தின் மலர் செங்காந்தள் மலர். தமிழக மாநில மலராக செங்காந்தள் மலர் ஃப்ளேம் லில்லி அறிவிக்கப்பட்டுள்ளது. 8 தொகை, 10 பாட்டு உள்ளிட்ட சங்க இலக்கியங்களிலும் செங்காந்தள் மலர் சிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த மலரின் அறிவியல் பெயர் குளோரியோசா சூப்பர்பா. செங்காந்தள் மலர் செடியின் அனைத்து பாகங்களிலும் கோசிசின் என்ற அல்கலாய்டுகள் அதிகமாக காணப்படுகின்றன. கார்த்திகை மாதத்தில் மட்டும் பூப்பதால் இம்மலரை கார்த்திகை மலர் என்றும் அழைப்பர். புவியீர்ப்பு விசைக்கு எதிராக மேல் நோக்கி தீச்சுடர் போல பூத்திருக்கும் செங்காந்தள் மலர் தமிழ் இலக்கியத்தில் பலவாறு வர்ணிக்கப்பட்டுள்ளது. சீனா, இலங்கை, மலேசியா
போன்ற ஆசிய நாடுகளிலும் செங்காந்தள் மலரை காணலாம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த வரலாறுகளை கொண்ட செங்காந்தள் மலர் புற்றுநோய்க்கும் நல்ல மருந்தாக செயல்படுகிறது என்று கூறப்படுகிறது. குறிப்பாக புற்றுநோய் பரவாமல் தடுக்கும் கொல்சிசின் செங்காந்தள் விதை குழங்குள் அதிகமாக உள்ளது. இதற்காக செங்காந்தள் செடியின் கிழங்கை அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவை சேர்ந்த மருந்து நிறுவனங்கள் அதிக அளவில் வாங்கிச் செல்கின்றனர். ஐந்தாவதாக தமிழகத்தின் மரம் பனைமரம். தமிழகத்தின் மாநில மரமாக பனைமரம் திகழ்கிறது. பனைமரத்தின் அறிவியல் பெயர் பிலேபலிபேரா என்பதாகும். பனைமரம் தமிழகத்தை கடந்து ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா கண்டங்களிலும் பெருமளவில் காணப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள பனைகள் 30 மீட்டர் வரை நீண்டு வளரும் தன்மையுடையவை. பனைமரத்தினால் கிடைக்கும் நன்மைகள் ஏராளம். பதநீர், கருப்பட்டி, பனங்கற்கண்டு, நுங்கு, பனமயம் என்று பல்வேறு உணவுப் பொருட்கள் நமது உடல் ஆரோக்கியத்திற்கு பெரிதும் உதவி செய்கிறது. பண்டைய தமிழ் நூல்கள் பனை ஓலையினால் எழுதப்பட்டு ஓலைச்சுவடிகளாக பாதுகாக்கப்பட்டு வந்தன. பனை மரத்தை கற்பக விருட்சம் என்றும் குறிப்பிடுகின்றனர். ஆறாவதாக தமிழகத்தின் விளையாட்டு கபடி. தமிழகத்தின் மாநில விளையாட்டாக கபடி அறிவிக்கப்பட்டுள்ளது. கபடி விளையாட்டில் ஒரு அணிக்கு 7 பேர் இடம்பெறுகின்றார்கள். இவ்விளையாட்டின் மொத்த நேரம் 40 நிமிடங்களாகும். ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தயாராவதற்கு முன் பயிற்சி விளையாட்டாக தமிழர்களால் கபடி விளையாடப்படுகிறது. கபடி விளையாட்டு சிறந்த உடற்பயிற்சியாகவும் வீரத்தையும் விவேகத்தையும் வளர்ப்பதாகவும் உள்ளது. கபடி விளையாட்டினால் உடல் உறுதி மன உறுதி என இரண்டும் கிடைக்கும். ஏழாவதாக தமிழகத்தின் பாரம்பரிய நடனம் பரதநாட்டியம். தமிழ்நாட்டின் பாரம்பரிய நடனமாக பரதநாட்டியம் சிறந்து விளங்குகிறது. பரத முனிவர்களின் நாட்டிய சாஸ்திரத்தில் பரதநாட்டியத்தை பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. கோவில் சார்ந்து ஆளப்பட்டு வந்தது இந்த நாட்டிய வடிவம். தற்போதைய பரதநாட்டியம் தஞ்சாவூர் பொன்னையா பிள்ளை அவர்களால் செம்மைப்படுத்தப்பட்டது. எட்டாவதாக தமிழகத்தின் மாநில பட்டாம்பூச்சியாக தமிழ் மரவன் பட்டாம்பூச்சி. தமிழ் மரவன் பட்டாம்பூச்சிக்கு போர் வீரன் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. பட்டாம்பூச்சியின் வெளிப்புறகுகள் அடர்ந்த பழுப்பு மற்றும் ஆரஞ்சு வண்ணத்தை பெற்றிருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வசிக்கும் சுமார் 32 வகை பட்டாம்பூச்சிகளில் ஒன்று இந்த பட்டாம்பூச்சியாகும். இது தனியாக செல்லாது, கூட்டமாகவே செல்லும். சில இடங்களில் மட்டும் தான் வசிக்கும் பண்பு கொண்டது. ஒன்பதாவதாக தமிழகத்தின் பாடல் தமிழ்நாட்டின் பாடலாக மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை எழுதிய நீராறும் கடலொழுத்த பாடல் 1970ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. பத்தாவதாக தமிழகத்தின் மாநில பயம் தமிழ்நாட்டின் மாநில பழமாக பலாப்பழம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது முக்கணிகளில் ஒன்று. கேரள மாநிலத்திற்கும் பலாவே மாநில பழம். மா, பலா, வாழை என்பன முக்கணிகள் என்று தமிழகம் கொண்டாடுகின்றாலும் ஒன்றுபட்ட இந்தியாவில் தமிழகத்தின் பழையாளம் பலாப்பழம் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. முக்கணிகளில் ஒன்றாக பலா சுவையிலும் மனத்திலும் அனைவரையும் மயக்கும் தன்மை கொண்டது. இத்தகைய தமிழ்நாட்டின் அடையாளங்களை ஒவ்வொரு தமிழனும் அறிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியமாகும். உங்களுக்கு இந்த தகவல் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.